அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கேசிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு 3 வகையாக பிரித்து நம்ம ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் தான் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்கோம். நேற்றும் கொடுத்தோம், ரெகுலராகவே இதே டைப்பில் தான் நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். பிறகு பார்த்தீங்கன்னா கொடுக்குற ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவ்யூ பார்ப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 11/7/2024னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிசல்ட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், என்னெல்லாம் வந்துருதுன்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ரிசல்ட்டுக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி தான் ரெகுலராகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான எண்களை நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தவறுதலாக போகலாம். ஆனால் தவறுதலாக போன எண்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறாத நாள் இல்லை ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட அந்த ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாமே ஒரு ஆலோசனை தான். ஆலோசனை அடிப்படையில் தான் நம்ம ரிசல்ட் கொடுக்குறோம். இப்படி தான் வரும்னு உறுதிபூர்வமாக எதுவுமே நம்ம கொடுக்குறதில்ல. ஏன்னா உறுதிபூர்வமாக கொடுக்க முடியாது. ஒரு கெஸ்ஸிங் தான். நீங்களும் அப்படி தான் கெஸ் பண்ணுவீங்க, நாங்களும் அதே மாதிரி தான் கெஸ் பண்ணுறோம். முடிஞ்ச வரையில் எங்களால் ஒரு நல்ல எண்களை எடுத்து கொடுக்க முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வெற்றி பெறன்ற அடிப்படையில் தான் ரிசல்ட்டை கொடுக்குறோம். இன்றைக்கும் அதே முயற்சியில் தான் இருக்கும். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டு என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கான ஏபிசி கேசிங் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் கொடுத்த எந்த நம்பருமே நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே வரல. என்னன்னு பார்த்தீங்கன்னா 485 553 கொடுத்துருந்தாங்க. ஆல் போர்டில் 7 கொடுத்துருந்தோம். 6ம் 7ம் 0வும் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றுக்கான ரிசல்ட்டில் இந்த எண்கள் எதுவுமே இடம் பெறலை. இது பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சில நேரங்களில் அமையலாம். கூடுதலாக ஏதாவது இடம் பெறுதாங்களும் பார்க்கலாம். அந்த மாதிரி அடிப்படையில் நம்ம பார்ப்போம். நம்ம டபுள் ரிசல்ட் பார்ப்போம். ஒருவேளை இந்த ரிசல்ட்டுகள் பயன்படலாம், இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் பயன்படணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சேஞ்சிங் தான் பண்ணோம். 8 மட்டும் தான் ஜாயின் பண்ணோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சிங் பண்ணல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சேஞ்சிங்கான எண் ப்ளஸ் ஏபிசிக்கான எண், இந்த மாதிரி 2 விதமாக ஒரு ரிசல்ட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். சரி வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். நேற்று பார்த்தீங்கன்னா 553 வந்துருந்து. ஆனால் இதை கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. 8ஆம் தேதி ரிசல்ட்டுக்கான ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷன் அடிப்படையில் 253 கொடுத்துருந்தோம். ஆனால் 53 வந்திருந்தது. 53 கொடுத்துருந்தோம். இதுக்கும் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது 7ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 ஏ போர்டில் கொடுத்துருந்தோம், சி போர்டில் 3 கொடுத்துருந்தோம். ஆனால் அந்நிய நேரம் பொறுத்து இந்த எண்கள்லாம் இடம் பெறலை. வேறு எண்கள் நம்ம பாஸ் பண்ணி 729 தான் பாஸ் பண்ணியிருந்தது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு 4 நாளுக்கா இல்லை ஒரு வாரத்துக்கு கூடிய ரிசல்ட்டை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதிலிருந்து வராத எண்கள் இல்லை இந்த மாதிரி எண்கள் பார்த்தீங்கன்னா வராத எண்களை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி வாங்க இப்போதைக்கான லைவ் ரிசல்ட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏபிசி கேசிங்கில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் எண்களை 4 பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 954 இங்கே பார்த்தீங்கன்னா 954 8954 8954 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம ஏ போர்டில் 4 எடுக்கிறோம். இதை தவிர்த்து வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 1க்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 951 புரிஞ்சுங்களா, 951 அப்படின்ற அடிப்படையில் 951 அப்படின்ற அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா 951 அப்படின்ற வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 1க்கான வாய்ப்பும் அமையலாம். அந்த அடிப்படையில் பாருங்கள், புரியுதுங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலையும் 7க்கான வாய்ப்பு அமையலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 857 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 3757 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். புரியுதுங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே 957 இருக்குது, இங்கே 857 இருக்குது. அப்போது 857 957 இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக 57 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ 7க்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் நம்ம 7 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6க்கான வாய்ப்பும் அமையலாம். புரியுதுங்களா, ஏன்னா
856 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 856க்கான வாய்ப்பும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் 6க்கான வாய்ப்பும் பி போர்டில் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பும் அமையலாம். பி போர்டை பொறுத்தவரை 2க்கான வாய்ப்பும் அமையலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 8 அதாவது 5-2 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 3-2 இருக்குது புரியுதுங்களா? 3-2 இருக்குது. இங்கே 3-7 இருக்குது புரியுதுங்களா? இப்போ என்ன இந்த 2க்கான வாய்ப்பு ஏன் இருக்குன்னு எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 5-5-3-2 இருக்குது. அப்போ 3-2ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம் புரியுதுங்களா? 5-5-3-2 இப்போது 5-5 இருக்குது புரியுதுங்களா? 5-5 இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த 3-2 இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5-5-3-2ன்னு நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு குழப்பத்துக்காக 3-2ன்னு இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8-5-2 புரியுதுங்களா? 8-5-2 3-5-2ன்னு இப்படி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 2 அதுக்காக தான் 2வை நம்ம பி போர்டில் எடுக்கிறோம் புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்தவரையிலும் 8க்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 4-3-8 அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9-5-8ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 859 புரியுதுங்களா? அப்படியே இங்கே ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 5-9-8 இப்போ 9-5-8 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 9-5-8ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 8க்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 8 சி போர்டில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் 7 போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 5-7ன்ற அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா 9-5-7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3-7 வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 3-7க்கான வாய்ப்பு 3-7 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5-3-7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 7ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இந்த அடிப்படையில் தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். எல்லாமே செக் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச வரையில் உங்களுக்கு கெஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த அடிப்படையில் நான் கெஸ் பண்ணுறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் இருந்தால் இல்லை வேறு எண்கள் இருந்தால் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி ஒரு சில 3 டிஜிட் எண்கள் கொடுப்பேன். அது உங்களுக்கு பயன்பட்ட அதுலேருந்து தான் எடுத்துக்கோங்க. சரி வாங்க நம்ம 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட்டில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 428, 467, 427 கொடுக்குறோம். ஆல் போர்டில் 8 தான் கொடுக்குறோம். 8 பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக படுது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு 8 கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தாண்டிய ஒரு எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 8க்கான வாய்ப்பு ஏ போர்ட்லேயும் இருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் நம்ம 8 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது சி போர்டில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் சி போர்டில். அந்த அடிப்படையில் தான் இந்த எண்கள்லாம் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு எண்களை கொடுக்கின்ற பொழுது அந்த அடிப்படையில் சொல்கிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 958 கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கேயும் 958ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 5 சூஸ் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா 955 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 35 அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம 5ம் இங்கே சி போர்டில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வேறு என்ன வரலான்னு நம்ம சூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா 3-2 பார்த்தீங்கன்னா சி போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 553 இருக்குது, 5532, 5532ன்னு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் என்ற அடிப்படையில் நம்ம 3-2ன்னு இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம்ன்ற அடிப்படையில் தான் எக்ஸ்ட்ரா 3 டிஜிட்டில் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்துங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த 3 டிஜிட்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.